அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையனுமாகிய அனைத்தையும் நிர்வகிக்கின்ற அந்த படைத்தவனை போற்றி புகழ்ந்தவனாக அவனிடமே அனைத்து நன்மைகளுக்காகவும் பிரார்த்தனை செய்து இந்த முழு உலகிற்கும் ஒரு அருள்கொடையாக மனிதகுல வழிகாட்டியாக அனுப்பப்பட்ட முகமது நபி அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் அவருடைய தோழர்கள் தோழியர்கள் மீதும் சத்தியத்தை அறிந்து அதன்படியே வாழ்ந்து அதையே பிற மக்களுக்கும் உபதேசிக்கின்ற அனைத்து நல்லடியார்கள் மீதும் இந்த காணொலியை கண்டு கொண்டிருக்கின்ற அனைத்து மக்கள் மீதும் அந்த படைத்தவனின் அனைத்து அருள் வளங்களும் உண்டாகட்டுமாக. அநீதியாளர்கள், அதாவது மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடியவர்கள் எல்லாம் இன்றைக்கு தலைவர்கள் என்கின்ற அடிப்படையில் பார்க்கப்படுவதும், நீதமாக நடக்கக்கூடிய மக்கள் எல்லாம் புறக்கணிக்கப்படுவதையும் நம்ம அதிகமாக பார்க்கலாம். ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்கள கூட நடிக்கிறவங்களுக்கெல்லாம் உயர் பதவி கிடைக்கும். நீதியாக ஒருத்தர் ரொம்ப நாள் வேலை செய்துட்டு இருப்பார், அவருக்கு பதவி உயர்வு கிடைக்காது, லீவு கூட கிடைக்காது. பதவி உயர்வு அப்புறம் ஒரு எமர்ஜென்சி லீவு கூட கிடைக்காது நல்லவருக்கு. இப்போ இதெல்லாம் நம்ம உலகத்தில் பார்க்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே மன உளைச்சல் ஏற்படும். என்னடா அது, நம்ம எல்லா விஷயத்துலேயும் உண்மையாக நடக்கிறோம், நீதியாக போகிறோம், கரெக்டாக படைச்சவனை தான் வணங்குகிறோம், எந்த அநியாயம் செய்கிறதில்ல. ஆனால் நமக்கு எல்லா இடமுமே ஒரு சிரமத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ஆனால் அவன் அநியாயக்காரன் தான் நமக்கு நல்லா தெரியும். ஆனால் அவன் சரியான ஒரு பொசிஷனில், அதாவது இந்த உலகத்து பார்வையில் நல்ல சொகுசான வாழ்க்கை வாழ்கிறானே, அவன் பிள்ளைங்களாம் நல்லா இருக்குதே, அவன் பிள்ளைங்க படிப்பு கூட நல்லாயிருக்கும், ஆச்சரியமாக தான் இருக்கும் நமக்கு. இப்படியெல்லாம் பார்க்கும் பொழுது நல்லவங்களுக்கு ஒரு மன உளைச்சல் ஏற்படும். இதற்கு மேலேயும் நம்ம சோதனையை தாங்குகிற சக்தி நமக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு நினைப்பு கூட வரும். ஏன்னா இதெல்லாம் சோதனை தானே. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் கூட யார் பொறுமையாக இருப்பாங்களோ அவங்களுக்கு நீங்கள் சுப செய்தி சொல்லுங்கள் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். இந்த மாதிரியெல்லாம் சோதனைகள் வரும். அந்த நேரங்களில் கூட அவங்க என்னுடைய நினைவின் காரணமாக நீதியின் பக்கமும் பொறுமையின் பக்கமும் யார் உறுதியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சுப செய்தி சொல்லுங்கள் அப்படின்னு நல்லா சொல்லலாம். சுப செய்தினா என்ன அப்படின்னா, நம்ம பார்வையில் சராசரி மனுஷனாக பார்க்கும் பொழுது இதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நன்மையும் நமக்கு எடுக்கப்பட்ட நன்மையுமா அது தெரியுது. ஆனால் இது உண்மையிலேயே அதற்கான காலகட்டம் கிடையாது, அதற்கான வாழ்க்கையும் கிடையாது. இல்லை, இது மூமின்களுக்கு தெரியும். இது நம்ம இங்கே இப்படி தான் இருப்போம், இப்படி தான் சிரமங்களை சந்திக்க வேண்டியதுன்னு இருக்கும். ஆனால் சோதனைகள் வரும்போது கொஞ்சம் தடுமாற்றங்களும் ஏற்படும். அதையும் தாண்டி யார் பொறுமையாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், அவங்களுக்கு அழிவில்லாத அந்த வீடு எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய வீடுகளில் ஆறுகள், அதாவது வீட்டுக்கு கீழே ஆறுகள் ஓடும். அவங்க ரொம்ப மன அமைதியான ரம்மியமான ஒரு சூழலில் வாழ்வாங்க. அவங்களுக்கு ஒரு கெட்ட பேச்சையும் கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு உயர்தரமான ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு இந்த மாதிரி சோதனைகள்லாம் இருக்கும். அப்படிங்கிறதுக்காகவே தூதர்கள் பலர் கொல்லப்பட்டாங்கன்னு நல்லா சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய செய்தி வரக்கூடிய நபர், அவங்க கொல்லப்பட்டாங்கன்னு நல்லா சொல்லி காட்டுறான். கொல்லப்படுற அளவுக்கு அவங்க துன்பத்துக்கு ஆளாக இருக்கிறாங்க. ரொம்ப சோதிக்கப்பட்ட நபி தோழர்கள், நபி வாழ்ந்த காலத்தில் சில சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் ரொம்பவும் சோதிக்கப்பட்டாங்க. சோதனைகள் எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய உடலில் அவங்க மஜ்ஜை தெரிகிற அளவுக்கு அவங்க உடல்கள் தீயால் பொசுக்கப்பட்டுச்சு. அந்த சோதனையில் ஏதாவது உதவி கிடைக்காதா நபிக்கிட்ட கேட்கும்போது, நீங்கள் பொறுமையாக இருங்க அப்படின்ற வார்த்தையை ரசூல்லா சொல்கிறாங்க. முகமது நபி கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது யாரால் பொறுமையாக இருக்க முடியும்? நம்ம இப்போ வாழக்கூடிய காலங்களில் நமக்கெல்லாம் அந்த சோதனை வந்தால் நம்ம வித்தின் அடுத்த செகண்டு நம்ம விசுவாசி இல்லாத ஒரு நிலையை தள்ளப்படுவோம். அதனால் நமக்கு அவ்வளோ கடுமையான சோதனைகள் கொடுக்கப்படலை. ஆனால் அந்த காலகட்டத்தில் அதை ஏற்றுக்கிட்டு சரி ஆமாம் இன்னும் பொறுமையாக இருக்கணும் போல இருக்குன்னு திரும்பி போனவங்க இருக்கிறாங்க. அந்த பொறுமையை ஏற்றுக்கொண்டு திரும்பி போனவங்க, கொள்கையை விட்டு திரும்பி போனவங்க இல்லை. ஆனால் இன்னைக்கு நமக்கு அந்த சோதனைகள்லாம் ஏற்பட்டால் கொள்கையை விட்டு வெளியில் போயிடுவோம், உறுதி இருக்காது. அதனால தான் நமக்கு கொஞ்சமான சோதனைகள் இருக்குது. இந்த சோதனையும் நமக்கு பெருசாக தெரியுது, சின்ன சின்ன சோதனைகள் தான் இது. அந்த மக்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட சோதனையை போட்டு நமக்கு சோதிக்கப்படலை. அவங்க மனைவி மக்கள்லேருந்து பிரித்து வைக்கப்பட்டாங்க. முகமது நபியுடைய தோழர் ஒருவர், இந்த அவங்களோட பயணித்த ஒரு நல்ல நபர், ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு கவனக்குறைவின் காரணமாக ஒரு போரில் பின்தங்குறாங்க. அவங்க பல காலம் ஒதுக்கி வைக்கப்படுறாங்க, ஊர் நீக்கம் செய்யப்படுறாங்க. ஊரை விட்டு விலகி இருக்கிறாரு. மக்கள் யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, பேசாமல் இருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு மனைவியோட தொடர்பில் இருக்கக்கூடாதுன்னு ஆர்டர் வருது. அதையும் ஏற்றுக்கிட்டு வாழ்கிறாரு. இன்னைக்கு மனைவியோட வாழ்க்கை இருக்கலாம், சந்தோஷப்பட்டு ஒதுங்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அவங்க வேற வேற சூழ்நிலையை தேடி போயிடுவாங்க. ஆனால் அவர் உண்மையாகவே இருந்தார். மனைவிகிட்ட இருந்து விலகி இருக்க சொன்னது அவருக்கு பெரிய சோதனை.
இப்போ இருக்கிற சில பேருக்கு அது நல்ல தப்பிச்சிட்டோம்ப்பா அப்படின்னு போகக்கூடிய மக்கள்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவங்க அப்படி கிடையாது. உண்மையாக வாழ்ந்த மக்கள் ஆனால் மனைவியிலிருந்து பிரிஞ்சு இருக்க முடியாது. அவங்க மனைவியிலிருந்து பிரிஞ்சு இருந்தாங்க. இது அல்லாஹ்வுடைய ஆர்டரு, நம்ம இருந்து தான் ஆகணும்னு இருந்தாங்க. அப்போ இப்படிப்பட்ட சோதனைகள்லாம் தாங்கின அந்த மக்களுக்கு கிடைத்த சுப செய்தியை பற்றி தான் அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்களில் சொல்லி காட்டுறான். அவங்க உயர்தரமான பகுதியில் இருக்கிறாங்க, அவங்கள நீங்கள் இறந்தவர்களும் கூட சொல்லிடாதீங்க. அதாவது இறந்துட்டாங்க, நம்ம முன்னாடி தான் கொல்லப்பட்டாங்க, அவங்க வரலாறு குர்ஆன்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், அவங்க இறந்தவங்கன்னு கூட சொல்லிடாதீங்க, என் பார்வையில் அவர்களுக்கு உணவு வழங்கப்படுகிறது, அவங்க சொர்க்கத்தில் அப்படி உலா வர்றாங்க அப்படின்லாம் எல்லாம் சொல்லி காட்டுறான். இவ்வளோ உயர்தரமான பதவிகள் கிடைத்த அவங்களால மட்டும்தான் அந்த சோதனையை தாங்க முடிச்சு. நாம் கொஞ்சமான சின்ன பதவிகளுக்காவது ஆசைப்பட்டாதான் நம்ம இந்த சின்ன சோதனைகளை தாங்கி வர முடியும். பல பேர் ஒடிஞ்சு போயிடுறாங்க. எந்த அளவுக்கு ஒடிஞ்சு போயிடுறாங்கன்னா, சின்ன சின்ன சோதனைகளோடு தாங்கிறது கிடையாது. வீட்டில் ஏதாவது சின்ன சண்டை சச்சரவு நடந்தால் கூட அல்லா மேலே கோச்சிக்கிற எத்தனையோ குடும்பங்கள் இருக்குது. பிரச்சனையை தீபா பார்த்தோம்னா இவரால் தான் பிரச்சனையே கூட வந்திருக்கலாம். ஆனால் அவங்களால தாங்கிக்க முடியாமல் அல்லா மேலே கோச்சிக்கிறவங்க இன்றைக்கி நம்ம சம காலங்களில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு சொன்னால், நாம் இந்த உலகத்தில் மற்றவங்க வாழ்றாங்கல்ல அந்த மாடலை போலவே நாமளும் முயற்சிக்கிறோம். அதனால தான் இந்த சோதனைகளை தாங்க முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறோம். ஆனால் உண்மையிலேயே உண்மையான விசுவாசிகள், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் புரிந்து கொண்டவங்க இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய வேதனைகள்லாம் ரொம்ப லேசாக எடுத்துப்பாங்க. அதனால தான் அவங்க லேசாக எடுத்துக்கிட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு போய் மனைவி மக்களையும் காட்டில் விட்டுட்டு வந்தாங்க. அன்றைக்கி அது காடு. அவங்களால எப்படி முடிஞ்சதுன்னா, அவங்க அந்த மாதிரி நம்பிக்கை வச்சுருந்தாங்க. அவங்க விசுவாசம் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. ஆனாலும் குடும்பத்தோட பாசம், அப்பாவுக்கு ஒரு தண்டனை கிடைக்குதுன்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தைக்கு என்ன பிரச்சனை, அவங்க கடைசி வரைக்கும் விசுவாசி இல்லாத ஒரு நிலைமையில இறந்து போகிறாங்க. அவங்களுக்கும் மறுமையில் தண்டனை கிடைக்கும்னு சொல்லப்படுது. யா அல்லாஹ், என்ன நண்பராக ஏற்றுக்கிட்ட, எங்கள் அப்பாவுக்கு தண்டனைனா என்னால் எப்படி தாங்கிக்க முடியும் அப்படின்னு சொன்னோம்னா, அல்லாஹ்வுடைய தூதருக்காக ஒரு சின்ன ஆப்ஷன் வைக்கிறான். உன் தந்தையாவே நான் நரகத்தில் எரிய மாட்டேன், அவருக்கு ஒரு சின்ன உருவத்தை மாற்றி உன் பார்வையில் அது வேற ஒரு உருவமாக இருப்பார், ஆனால் அவருக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி காட்டுறான். அதாவது தண்டனையில் வேணால் அளவு குறைக்கப்படலை, மாடலில் அவருக்கு மாடல் மாற்றப்படுது, அவ்வளோதான். ஆனால் அப்படிப்பட்ட சோதனைகள்லாம் ஏற்பட்டால் நம்மளால் நிச்சயமாக இந்த விசுவாசத்தில் இருக்க முடியாது. நமக்கு ஏற்படக்கூடியதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் தாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். எந்த அளவுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்களாம் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திக்கிறாங்க. இந்த கடன் பிரச்சனைகள்லாம் நிச்சயமாக நாம் இவ்வளோ பெரிய கடனுக்கு ஆளாக வேண்டிய அவசியம் இருக்காது. நமக்கு நாமளாவே கடனை அதிகப்படுத்திக்கிறது, கடனை அப்புறம் வட்டியாக மாற்றிக்கிறது, வட்டியில் மாட்டிக்கிட்டு ரொம்ப தூரம் போனதுக்கப்புறம் அதில் எப்படி மீள்றது நம்ம முயற்சி பண்ணுறோம். ஆனால் முதல்லையே நாம் சிந்திச்சோம்னா அந்த பிரச்சனைகள் வராது. உதாரணமாக ஒரு சில பேர் பிறருக்கு கொடுத்தே கடன்காரன் ஆகிறாங்க. நமக்கு தெரிஞ்சு ஒரு குடும்பம் இஸ்லாத்துக்கு வந்தவர் என்ன பண்ணுறாரு, வீட்டுக்கு தெரியாமலே வீட்டில் உள்ள நகையெல்லாம் எடுத்து தர்மம் பண்ணுறாரு. இதெல்லாம் மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. இருக்கிறதெல்லாம் அள்ளி கொடுக்கறதுக்கு அனுமதி கிடையாது. தேவைகளுக்கு போக மீத தொகையை தான் இஸ்லாம் கொடுக்க சொல்லுது. வீட்டில் உள்ளவங்கெல்லாம் பிச்சை எடுக்க வச்சுட்டு வீட்டில் உள்ளவங்களாம் பசி பட்னியாக போட்டுட்டு நீ மற்றவங்களுக்கு கொடுக்க சொல்லி இஸ்லாம் சொல்லலை. அளவுலாம் சொல்லி காட்டுது. நீ தங்கத்தில் இவ்வளோ அளவு வச்சுருந்தா தான் நீ பிறருக்கு உதவி செய்யணும், நீ பணத்தில் இவ்வளோ சம்பாத்தியத்தில் 2.5% தான் பிறருக்கு ஜக்காத்தா கொடுக்கணும், அதாவது ஜக்காத்துனா ஏழைகளுக்கான வரி, அது ஏழைகளுக்கு சொந்தமானது அப்படின்னு நீ முடிவு பண்ணணும். இருக்கிற 100 ரூபாயுமே கொண்டு போய் கொடுத்துட்டு நான் ஏழைகளுக்கு கொடுக்குறேன்னு சொன்னால் அதை இஸ்லாம் ஒத்துக்கலை. ஆனால் சில வீடுகளில் சில பேர் என்ன பண்ணுறாங்க, அவங்களாவே இருக்கிறதெல்லாம் கொண்டு போய் மனைவிக்கு தெரியாமல் கூட சில பேர் கொடுத்துட்றாங்க. அதெல்லாம் தவறு. அவங்ககிட்ட கலந்து பேசணும், அவங்களுக்கும் கொடுக்குற எண்ணத்தை உருவாக்கணும். எப்படி அதை உருவாக்கி பிறருக்கு கொடுக்கணும்னு நினைக்கணுமே தவிர இருக்கிறதெல்லாம் காலி பண்ணிட்டு வந்துடக்கூடாது. அப்புறம் உனக்கு கொடுக்குறதுக்கு ஒரு ஆள் தேடணும். அப்புறம் அந்த மாதிரி நிலைமையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பங்களை விட்டுட்டு போக சொல்லவே இல்லை. உங்களுடைய குடும்பங்களை பிறரிடம் கையேந்து பொருளாக ஆக்கி விடாதுன்னு இஸ்லாம் சொல்லி காட்டுது. உங்கள் குடும்பத்தை போய் இன்னொருத்தவங்கள்ட்ட கையேந்திர மாதிரி நிலைமைக்கு தள்ளிடாதீங்க. நீங்கள் கொடுங்க, அளவாக கொடுங்க, முறையாக கொடுங்க, அப்படி தான் இஸ்லாம் சொல்லி காட்டுது. ஆனால் சில பேர் ஆர்வ கோளாறுல, எனக்கு தெரிய ஒரு பையன் தான் மனைவி கொலுசை கழட்டி இஸ்லாத்துக்கு இன்னொருத்தர் கொண்டு போய் கொடுக்குறான். அவர் என்ன பண்ணுறாருன்னா, தள்ளு வண்டியில் பொருள் விற்கிறாரு, பழம் போட்டு வியாபாரம் பண்ணுறாரு. மனைவி கொலுசை கட்டி கொண்டு போய் கொடுத்தாரு. சரி, மனைவி கொலுசை கட்டு தான் அடுத்த வாரம் சொல்கிறாங்க என் மக கொலுசையும் கழட்டி போயிட்டாரு அப்படின்னா அது தவறானது. ஒருத்தரை காயப்படுத்தி இன்னொருத்தரை சந்தோஷப்படுத்தி இஸ்லாம் சொல்லலை. அவங்களா விரும்பி செய்வாங்க. அந்த சூழ்நிலையை நம்ம உருவாக்கி கொடுக்கணும். ஏன் எங்கிட்ட தான் நிறைய இருக்குங்கிற எண்ணம் வரக்கூடாது. அந்த இஸ்லாம் என்ன சொல்லுதோ அந்த அடிப்படையில் ஒரு வேலையை செய்யும் பொழுது தான் அது ஆரோக்கியமான நிலையில் போகும். சந்நியாசமாக போகிறத இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளலை. இஸ்லாம் அதை கண்டிக்குது. யார் திருமணம் செய்து கொள்றாங்களோ, யார் குடும்பத்தை வழி நடத்துகிறாங்களோ அவங்க தான் உண்மையான ஆன்மீகவாதின்னு இஸ்லாம் சொல்லுது. ஆனால் நம்ம உலகத்தை பார்த்து என்ன மாடல் ஆகிட்டோம்னா, எல்லாத்தையும் விட்டுட்டு ஒருத்தன் வெளியே வந்தான் பாரு, அவன் தான் உண்மையான ஆன்மீகவாதின்னு நினைக்கிறோம். அது தவறு. இஸ்லாம் அவங்கள வன்மையாக கண்டிக்குது. அவனுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை அவன் தட்டி கழிச்சிட்டான். ஒரு மனுஷங்கிற அடிப்படையில் அவனுக்கு வழங்கப்பட்ட பொறுப்புகளை தட்டி கழிச்சவனை தான் இஸ்லாம் நல்ல ஆன்மீகவாதியாக பார்க்குது. அதே போல தான் இன்னைக்கு தலைவர்களை தேர்வு செய்கிறதும்
எவன் வந்து திருட்டுத்தனம் பண்ணுறானோ, ஏமாத்துறானோ, மோசடி பண்ணுறானோ, தன்னை வந்து ஃபோட்டோ ஷூட் நடத்திட்டு இருக்கிறானோ, அவனெல்லாம் தலைவர்களாக்கி பெரிய ஆளாக்கி அவனுக்கு சொல்கிறவனுக்கே அவன் பொய்யன்னு தெரியுது. ஆனால் விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் உண்மையாகவே இந்த மண்ணில் உழைச்சவங்க இருக்கிறாங்க. உதாரணமாக நல்லக்கண்ணு போன்ற சமீபத்தில் இறந்துட்டாங்களே நல்லக்கண்ணு, அவங்கள மாதிரி நல்லவங்களாம் இருக்கிறாங்க. அவங்க நினச்சா எப்படியோ வாழ்ந்துட்டு போயிடலாம். ஆனால் அவங்க போய் நாங்கள்லாம் போய் பார்த்தோம். அவங்க எல்லாமே வீட்டில் ரொம்ப எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தாங்க. சமீபத்தில் இறந்துட்டாங்க. அவங்க மக வீட்டில் இருந்தார். நாங்கள் போகும்பொழுது களிமா சொன்னார், ஏற்றுக்கொண்டார். குர்ஆன் அன்பளிப்பு செய்தோம். அவருக்கு தெரியுமில்ல, அவர் நிறைய மார்க்கம் படித்தவர். எங்கள் முன்னாடி களிமா சொன்னார். அவர் மறுக்கலாம் இல்லை, களிமா சொன்னார். அவங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அதுக்காகவே நாம் அவங்கள இஸ்லாம் வந்ததாகவே தான் அங்கீகரிச்சுக்கிறோம். நமக்கு அதானே தெரியும். நம்ம பார்வையில் நடந்ததை தான் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும். அவங்க ரகசியத்தை ஆய்வு செய்யக்கூடாது. அது கூட நம்ம அவங்க இறந்த புதுசில் நம்ம போட்டு விட்டோம். நம்ம முன்னாடி களிமா சொன்னாங்க. அவங்க சும்மா கண்ண மூடிட்டு சொல்கிறாலாம் கிடையாது. பெரிய ஆய்வாளர். அவருடைய சின்ன பேச்சில் கூட பெரிய அர்த்தங்களோட பேசுவார். அவ்வளோ காஸ்ட்லியான மனுஷன். ஆனால் அவங்கள வச்சு கொண்டாடுறதுக்கு இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் தெரியல. அறிவினர்களாகவே தேர்வு செய்ய ஆரம்பித்தாங்க தலைவர்களை. அதன் விளைவாக தான் இன்றைக்கி நிறைய கஷ்டப்படுறாங்க. நிறைய விலைவாசி ஏற்றத்திற்கும் நாட்டில் வந்து நிறைய பிரச்சனைகளுக்கும் சட்டம் ஒழுங்கு கேடா போகிறதுக்கும் என்ன காரணம்னா தவறான தலைவர்களை தேர்வு செய்கிறது தான். கொஞ்சம் சுமாராக இருக்கிற ஆளை கொஞ்சம் சரி இருக்கிற 5 பேரில் இவன் பரவாயில்லன்னு நினைக்கும் போது என்ன பண்ணுறான், இன்னொரு புதுசான ஒரு செய்திகளை உருவாக்கி எப்படியாவது இந்த பரவாயில்லன்னு கூட இருக்கக்கூடாது, இதை விட மோசமானவன் இருந்தால் தான் 4 ஏமாத்தி பிழைக்கக்கூடிய 4 பேரை வாழ வைக்க முடியுங்கிற அடிப்படையில் புதுசாக யாரையோ உருவாக்கி அவங்க பின்னாடி நம்ம பிள்ளைங்களும் ஓடுது அறியாமையினால. அதெல்லாம் ரொம்ப சிந்திச்சு செயல்படணும். நம்ம பகுதிகளில் இது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். நம்ம பிள்ளைங்கள்ட்ட ஏதோ ஆர்வக்கோளர்னால செய்கிறாங்க. யார் பின்னாடியே போய் வண்டிக்கிலையும் அவருடைய காரு கிளம்பி விழுறாங்க அறிவில்லாமல். சொத்துக்களை ஒரு சகோதரி சொல்கிறாங்க, 15 லட்சம் ரூபாய்க்கு 65 லட்சம் ரூபா சொத்து நான் வந்து அடமானம் வச்சு நான் ஒரு தொகையை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு அவசர கதியில் கொடுத்துட்டேன், இப்போ என்னையை புறக்கணிச்சிட்டாங்கன்றாங்க. இப்படி பல பேர் பொருளாதாரத்தையும் சொத்துக்களையும் இழந்து போகிறாங்க. தப்பான வழியில் செலவு செய்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் இஸ்லாம் வழிகாட்டலை. ₹1 இருந்தாலும் முறையாக தான் செலவு செய்யணும். அது முறையாக தான் போய் சேரணும். ₹1 இருந்தாலும் விசாரிக்கப்படுவீங்க. அணு அளவுன்னு சொல்லப்படுது. அது கடுகு அளவுன்னு சொல்லலை, அணுவின் முனை அளவு உள்ள விஷயத்துக்காக நீங்கள் விசாரிக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒரு நேரம் சாப்பிட்டவங்களுக்காகலாம் விசாரணை இருக்குன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமது நபி சொல்லி காட்டுறாங்க. அப்போ ஒரு நேரம் சாப்பாடு பசியோடு போய் சாப்பிட்டதுக்கு விசாரணை இருக்குது அப்படின்னு சொன்னால் சொத்துக்களையும் மற்ற பொருட்களும் ஏதோ உங்கள் பொருள் மாதிரியே எதுவுமே நமக்கானது கிடையாது. எல்லாமே நமக்கு வழங்கப்பட்டது. நம்மளை நிர்வாகம் பண்ணுறதுக்கு தான் அனுப்பிக்கப்பட்டிருக்கிறோம். நாம என்ன நினைக்கிறோம், நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் நமக்கு சொந்தம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். வித்தின் செகண்ட் நீ செத்து பண்ணினா அடுத்த செகண்டில் அதுக்கு ஓனர் வேற ஆள். எதை சாப்பிட்டு முடிச்சிட்டோமோ அது நமக்கு சொந்தம். அது உண்டு கழித்தது, உடுத்து கிழித்தது. உடுத்து நல்லா இருக்கிற ஆடை கிடையாது, நீ கிழிச்சிட்டது தான் உனக்கு சொந்தம். ஏன்னா நீ மூத்தா பண்ண அடுத்து இந்த சட்டையும் கிழிச்சு போட்டுருவான். அது கிழிச்சு போட்டு தான் தூக்கி வைப்பாங்களே. ஆனால் இதெல்லாம் அறியாமையினால் என்ன பண்ணுறாங்க, அவசர கதியில் தப்பான எல்லா விஷயத்துக்கும் விசாரணை இருக்குது. எல்லா விசாரணையும் தப்பிக்கணும்னா இந்த ஒரே செய்தியின் பக்கம் வந்தால் ஒழிய வேறு தீர்வே கிடையாது. படைச்சவனுடைய வழிகாட்டுதல் மட்டும்தான் உண்மையானது. இதுக்கு முந்தி எல்லா வேதங்களும் வழங்கப்பட்டுச்சு. எல்லா வேதங்கள்லையுமே சொந்த கருத்துக்கள் உள்ள நுழைக்கப்பட்டதுனால இறுதியாக அல்லாஹ் சொல்கிறான், இதுதான் என்னுடைய இறுதி வேதம். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுகள்லாம் என்னால் வழங்கப்பட்டது தான். ஆனால் அவங்கவுங்க விருப்பப்படி அதை மாற்றி அமைச்சிட்டாங்க. இறுதியாக இந்த ஏற்பாட்டை நானே பாதுகாக்கிறேன், இதன் பக்கம் தெளிவாக இருங்கன்னு அப்படி எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கையின் பக்கம் நம்ம தெளிவாக நிற்காத வரைக்கும் குடும்பத்திலையும் நஷ்டம் ஏற்படும், வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் நஷ்டம் ஏற்படும், மரணத்துக்கு பின்னாடி நஷ்டமாயிடும். அது இப்பவும் நிம்மதியாக இருக்கணும், இப்பவும் நடக்கக்கூடிய சோதனைகளை தாங்கிக்கணும். மரணத்துக்கு பின்னாடி நான் வெற்றி பெறணும், மரணத்துக்கு பின்னாடி எனக்கு அமைதி வேணும்னா இந்த சத்தியத்தை தவிர வேறு வழி கிடையாது. இந்த இப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை நோக்கி உங்கள் அனைவரும் அழைத்தவனாக வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.